மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். அதுவுமே மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறனால நேரடியாக ஷோக்குள்ள போயிடலாம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்று காலையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார். நேற்று தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். நாமுமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். அதில் ஒரு இடத்துல அவர் பேசிய விஷயம் என்பது நேற்றே சர்ச்சைக்கு உள்ளானது. அதை ஒட்டி தஞ்சாவூரில் தாவேகா மகளிரின் சார்பாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக செய்திகள் வந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு புகார் கொடுத்த சில மணி நேரங்களிலேயே காலையிலேயே நீலாங்கரையில் அவருடைய வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு என்பது குவிக்கப்பட்டு அதுக்கப்புறமேலு முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் வந்தார்கள். என்ன அடிப்படையில் நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு வாக்குவாதம்லாம் மேற்கொண்டார்கள். அவர் நேற்று பேசிய பேச்சு அவதூறான ஒரு பேச்சு, அதனால் அவர் கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க நீதிமன்றத்தில் இவரை கைது செய்யாமல் இருப்பதற்காக நீதிமன்றத்தை நாடிய பொழுது நீதிமன்றம் அரசு வழக்கறிஞர்கிட்ட பிற்பகலில் நாங்கள் வழக்கெடுத்துக்கிறோம், அது வரைக்கும் கைது செய்ய வேண்டாம் என்று சொன்னதாக தகவல்கள் வெளியாகின. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் உடனடியாக கைது செய்து தஞ்சாவூருக்கு விசாரணைக்கு அழைத்து செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. தமிழ்நாடு முழுக்கும் இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இளைஞரணியிலிருந்து பல்வேறு தரப்பினர் மிக கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள். பலரும் ஊடகவியலாளர்களிலிருந்து ஆரம்பித்து பல தரப்பினர் இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். ஏன்னா நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு தவறான பேச்சு அப்படின்னா அதுக்கு வழக்குப்பதிவு மட்டும் செய்தாலே போதுமானது. பொதுவாக இந்த மாதிரியான அவதூறு பேச்சுன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சுகளுக்கு வழக்குப்பதிவு மட்டுமே போதுமானது, கைது செய்யக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு, வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு, வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு அப்படின்னா தான் அது ஒரு கைது நடவடிக்கையை தவிர வெறுமனே ஒருத்தருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வழக்குகளுக்கு கைது நடவடிக்கை தேவையில்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை மீறி கைது என்கிற பேரில் அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்னொரு பக்கம் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டங்கிற பேரில் அவங்க ஒரு பக்கம் அப்புறம் இனிப்புகள்லாம் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் திமுகவுக்கும் தாவேகாவினருக்கும் இடையில மோதல்களும் நடைபெற்றது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் இதற்கு கடுமையான கண்டனங்கள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி, அதிமுக KP முனுசாமி, தேமுதிக தலைவர் பிரேமலதா, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹருல்லா, தமிமுன் அன்சாரி, தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த நாகைத்தர் ஒல்வன், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் K வீரமணி, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் சொல்லி பலரும் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் தாவேகாவினர் கண்டிப்பாக உதயநிதியை கைது பண்ணி தான் ஆகணும், பெண்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கொண்டாடி இருந்த ஒரு சூழலில் தான் பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கு வந்தது. வழக்கு வந்தோன்னே டபால்னு பல்ட்டி அடித்து காவல்துறை தமிழ்நாடு அரசு தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அவரை கைது பண்ணுறது இதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஐடியாவே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் அவரை சரண்டர் செய்ய வைக்கணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது, சும்மா ஒரு விசாரணைக்காக தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான், மற்றபடி எங்கள் ஜாமீனிலே நாங்கள் விடுவித்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக நீதிபதி இளந்தரன் இன்றே அவர் விடுவிக்கப்பட வேண்டும், நாளை சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி உத்தரவை பிறப்பித்து விட்டார். நிபந்தனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போகணும் அப்படிலாம் கிடையாது, இன்றே உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்று அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் இன்று மாலை அவர் விடுவிக்கப்படுவார், நாளை அவர் சட்டமன்றத்துக்கு போவார் அப்படிங்கிற நிலைமை தான். இப்போ என்ன கேள்விகள் அடிப்படையில் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தங்க நேற்று புகார் கொடுக்குறாங்க, நேற்று கூட இல்லை இன்றைக்கி காலையில் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். புகார் கொடுத்த உடனேயே ஒரு கைது அப்படின்னா எவ்வளவு ஒரு துரிதகதியில் செயல்படுறாங்கன்னா, இந்த ஆட்சி ஆரம்பித்த 2வது வாரமோ 3வது வாரமோ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒரு இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து தாவேகா நிர்வாகிகளே 2 பேர் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிறாங்க. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளிப்படையாகவும் பேட்டி கொடுத்தாங்க. DGP அலுவலகத்திலையுமே புகார் கொடுத்தார்கள். என்ன புகார் மனு கொடுத்தாங்கன்னா, இந்த பாலியல் குற்றவாளிகள் இன்னைக்கு தாவேகாவுடைய MLA-வாக இருக்கக்கூடிய சரவணன் ஒரு போலி லாட்ரி சீட்டு கம்பெனி நடத்துகிறாரு, அங்கே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் என்னை மாதிரி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிட்டாங்க. அந்த பாலியல் குற்றவாளிகளை கேரளாவில் மறைத்து வைத்து காப்பாற்றியதே இந்த தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம்
எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ சரவணன் தான் இந்த புகார் மனுவை கொண்டு போய் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனாட்டையும் ஜெகதீஷனையும் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாகவும் டிஜிபி அலுவலகத்திலும் புகார் கொடுத்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சரவணன் மீது எந்த விதமான விசாரணை இல்லை. சரவணன் மேலேயும் விசாரணை இல்லை, ஆதவர்ஜுனா மேலே விசாரணை இல்லை, ஜெகதீஷ் மேலே விசாரணை இல்லை, யார் மேலேயுமே எந்த விசாரணையும் இல்லை. அப்படி கிட்டத்தட்ட 2 மாதங்களாக தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் அவங்களே பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு புகார் கொடுத்த பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா நேற்று புகார் கொடுத்த உடனே இன்னைக்கு காலையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பி வர்றாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உள்நோக்க முடியாது என்பதுதான் பலருடைய கருத்து. இன்னொன்று, அந்த காவிரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நிமிடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுங்கிறது சில நொடிகள் வந்துட்டு போகுது. அது சரியா தப்பாங்கிறது வேறு. அதில் வந்து 2 தரப்பு விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. அவர் அப்படி குறிப்பிட்டெல்லாம் பேசவில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இந்த 25 நிமிடத்தில் வந்து பல பிரச்சனைகள் அவர் தொட்டு பேசுகிறார். எப்படி வந்து இந்த காவிரி பிரச்சனையை தமிழ்நாடு அரசு மிக அலட்சியமாக கையாண்டு கொண்டிருக்கிறது, இது எப்படி நம்முடைய மாநில உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி அவ்வளோ விரிவாக பேசியிருக்கார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தாவேகா அரசிடமிருந்து எந்த விதமான பதிலுமே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து ஒரு பெண் ஒரு நடிகை வந்து அவர் தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிறதான் ஒரு வழக்கு. அவர் வந்து எந்த இடத்துலையும் அந்த நடிகையோ அல்லது யாருடைய பெயரையுமே அவர் குறிப்பிட்டு பேசலை. அவர் பெயர் குறிப்பிட்டு பேசியது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய், தாவேகா அமைச்சர்கள் இவங்க பேரை தான் குறிப்பிட்டு பேசுகிறார். மற்றபடி கூட்டத்தில் வந்து ஒரு நடிகையுடைய பெயரை வந்து குறிப்பிட்றாங்க, இவர் ஒரு விஷயம் சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் வெளிப்படையாக அந்த நடிகையுடைய பெயரையே குறிப்பிட்டு அதை தாவேகா முதலமைச்சர் தாவேகாவுடைய தலைவர் விஜயுடன் தொடர்பு படுத்தி பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வெளிப்படையாக பேட்டியை கொடுத்தார். விஜயோட மூலம் தாவேகா தலைமையில் வந்து எந்த விதமான கண்டனமும் வரல. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய தாவேகாவினர் அன்னைக்கு எந்த ஆர்ப்பாட்டத்தையுமே முன்னெடுக்கலை. இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து திடீர்னு நல்லவங்களாகிட்ட மாதிரி பாஜக தரப்புல வந்து உதயநிதி பேசினது தப்பு தான், உதயநிதியை கைது செஞ்சது சரிதான் சொல்லி நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அப்படி சுத்த சுயம்பிரகாசம் மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில், அதாவது இந்தியாவிலேயே பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு அது வந்து மூலையில் தூக்கி போடப்பட்ட ஒரே ஒரு கட்சி தமிழ்நாடு பாஜக தான். மலர்கொடி கமிட்டி நம்ம அதை பலமுறை பேசியிருக்கிறோம். அவங்க பேசாத அப்யூசிவ் கண்டென்ட்டே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வானதி சீனிவாசனே வந்து கமலஹாசனை பற்றி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையெல்லாம் பேசுகிறாங்க. அவர் எப்பயுமே லிப் சர்வீஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி அருவருக்கத்தக்க வகையிலெல்லாம் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் பேசியிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவுக்கு பாஜக ஆதரவு கொடுக்குது, பாஜகவுக்கு தாவேகா ஆதரவு கொடுக்கிறது. ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாஜக பக்கம் திமுக போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட திமுக அவர் வந்து ஆர்ப்பாட்டத்திலே கண்டித்து பேசுகிறார். மகாராஷ்டிரா காவல்துறை நாக்பூரில் தமிழ்நாடு விவசாயிகளை கைது செய்திருப்பதை கண்டித்து பேசுகிறார். மோடி அரசு வந்து கண்டிக்க மாட்டேங்குது தாவேகா அரசு அப்படின்னே பேசுகிறார். ஆனால் உதயநிதியினுடைய கைதை வந்து அவர்கள் வரவேற்கிறார்கள். அப்படின்னா இப்போ யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஆக மொத்தம் நாளைக்கு சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி அவசரமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர் பேசியதன் மீது வந்து சர்ச்சை இருக்கிறது, அது மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னா வழக்கு பதிவு பண்ணிட்டு சட்டமன்றம் முடிஞ்சது பிறகு கூட ஒரு விசாரணை நடத்தலாம். விசாரணை தான் பண்ண போகிறோம், நாங்கள் கைது பண்ணல, நாங்கள் ரிமாண்ட் பண்ணலன்னா விசாரணை எப்போ வேணுமெல்லாம் நடத்தலாம். அவசரமாக அதுவும் தஞ்சாவூரில் போய் தான் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற எந்த அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தம் இது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதம், கருத்துரிமைக்கு எதிரான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் கருத்துரிமைங்கிறத தாண்டி கர்நாடகா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர் வந்து கைது செய்கிறாங்கன்னா முழுக்க வந்து இந்த அரசுங்கிறது ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இது வந்து பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்னொன்று, போய் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக குட்டு வாங்குறது, நறுக்குன்னு குட்டு வாங்குவது மட்டுமே விஜயனுடைய இயல்பாக இருக்கிறது. இன்னும் எத்தனை தடவை குட்டி கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விகடன் தாத்தாக்கு கொம்பு முளைச்ச மாதிரி விஜய்க்கு கொம்பு முளைக்க போகுது போல இருக்குது. அந்த தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் முடிய போகிற நிலையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் போலீஸ் இருக்காங்க. அந்த 1.25 லட்சம் போலீஸை வந்து விஜய் வந்து முழு நேரமும் 24 மணி நேரமும் பயன்படுத்துறது. யாரெல்லாம் தனக்கு எதிராக, தன்னோட கட்சிக்கு எதிராக, தன்னை சார்ந்தவர்களுக்கு எதிராக, தனக்கு பிடிச்சவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லா வீட்டுக்கும் இரவு பகல் பார்க்காம போய் கைது பண்ணுற வேலையை மட்டும்தான் செய்ய வச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் கூட முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே விஜய்க்கு எதிராக பேசணும்னு சொல்லி ஒரு 20 ட்விட்டர் அக்கௌண்ட்டு, எக்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்து சைபர் கிரைமில் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டெல்லாம் டீஆக்டிவேட் பண்ண சொல்லி கைது நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணி இது வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது, கைது நடவடிக்கைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரீவோக் ஆனிச்சு. அதிலிருந்து தொடர்ந்து இந்த ஜென்சி இளைஞர்களாக இருக்கட்டும், திமுகவுக்கு எதிராக மீம்ஸ் போடுறவங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் அப்படின்னு படிப்படியாக அதை வளர்ந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரே கைது பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சரி ஒரு 2.5 ஆண்டுகள் வந்து டிவிகேவை திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாருமே
கண்டுக்கவே இல்லை. அது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி வந்து திமுகவும் அதிமுகவும் இந்த பக்கம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அன்னபோஸ்டாக ஜெயிச்ச மாதிரி டிவிகே வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சு பொறுப்புக்கும் வந்துட்டாங்க. ஒருவேளை வந்து முன்னாடியே வந்து டிவிகேவை எதிர்க்க ஆரம்பிச்சு திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு வந்து அவ்வளவு தகவல் வருது. எல்லா எம்எல்ஏவும் வந்து போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து போலி அவ்வளோ கேஸ் அவங்க மேலே கிரைம் கேஸுகள் இருக்குது. அதோட தான் வந்து எம்எல்ஏவாகி இன்னைக்கு அமைச்சர்களாகவும் இருக்காங்க. அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா தேர்தலையும் அவங்க வாங்கின ஓட்டு வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அப்படி யாருமே எதிர்க்காம தன்னை எதுவுமே பண்ணாமல் ஆட்சிக்கு வந்துட்டவர், ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்ட் இருந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம, அதாவது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலெல்லாம் 9 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. மதம் இனமெல்லாம் வச்சு 2 குழுக்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தினாருன்னு போடுறாங்க. இது ஒரு பழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஒரு மீம்ஸ் போட்டார், அந்த மீம்ஸ் பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறது, நமக்குலாம் சிரிப்பு தான் வரும். அதை பார்த்துட்டு தாவிகா கவர்மெண்ட் வந்து இந்த மீம்ஸை பார்த்துட்டு 2 மதங்கள் புண்படுது, 2 பேர் வந்து கோஷ்டி ஆகி சண்டை போட்டு கலவரம் வந்துடும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து அவர் நேற்று விவசாயிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். விவசாயம் தண்ணி வரல, கர்நாடக அரசு அதை கண்டிச்சு, அதுதான் அவரோட முழு பேச்சாக இருந்துச்சு. ஆனால் மதமும் இனத்தையும் வச்சு அவர் வந்து பேசினார் அப்படின்ட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு 9 கேஸில் போட்டிருக்காங்க. அதோட முக்கிய காரணம் என்ன, அவங்க போட்டிருக்க 9 பிரிவுமே வந்து நீங்கள் சொந்த ஜாமீனில் போக முடியாது. அவர் அந்த பிரிவின் கீழே அரெஸ்ட் பண்ணிட்டா ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணி அவர் சிறைக்கு போகணும், நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் பெயில் வாங்கணும் அப்படிங்கிறதான் அதுக்காக போட்டதே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து திமுக சேர்ந்தவங்களாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டனால வந்து அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சு இல்லை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. விசாரிச்சுட்டு விடுறதுக்கு எதுக்கு இப்படியான பிரிவுகளெல்லாம் வழக்கு போட்டாங்க அப்படின்னு தெரில. இந்த வேலையவே ஒரு பக்கம் வந்து கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்து தினம் நடந்துகிட்டே இருக்குது. காலையில் விடிஞ்சாலே எல்லா பேப்பர் செய்திகளையும் அதுதான் அது என்னன்னா இதில் 50-50 பொதுவாக இருக்கிறவங்க வந்து இந்த பிரச்சனைகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி 2 கொலை நடந்தால் அதில் ஒரு கொலையை வந்து தாவேகாக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு, அப்புறம் 5 இடத்துல பிடிபட்டிருக்குன்னா அதில் 3ல் தாவேகாக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர்னாக்க, போலீஸ் துப்பாக்கியோட போலீஸை கொண்டு போய் அந்த எம்எல்ஏ மேலே பாலியல் புகார் இருக்கா, போதைப் பொருட்கள் நடத்துனதில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா, 2 துப்பாக்கியோட போலீஸை பாதுகாப்புக்கு போடு அப்படின்றார். அதே இந்த பக்கம் வந்து விவசாயிகள் பிரச்சனையை நம்மளை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்களா, அங்கே நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்களா, உடனே அவங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கைது நடவடிக்கை, அது சரியா தவறா அவர் பேசினது அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டு முடிவு பண்ணுற வேண்டிய இடம். கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே காவல்துறை அடக்குமுறையால் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் தர முடியுமோ, மார்க்கண்டேயனையும் சரி அனிதா ராதாகிருஷ்ணனையும் சரி காலையிலேருந்து அதே ஊர்லேயே வழக்கு பதிவானுச்சுங்கிறனால காலையில் கைது பண்ணி 13 மணி நேரம் 15 மணி நேரம்னு சொல்லி விசாரணை செஞ்சு நைட்டில் கொண்டு போய் ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, இன்னொருத்தர் ஜாமீன் கிடைக்காம நேற்று அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. இவரை தஞ்சாவூரில் கேஸ் ஃபைல் பண்ணி இங்கேருந்து தஞ்சாவூருக்கு வந்து வேன்லேயே கூட்டிகிட்டு போகிறது, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அப்பயுமே வந்து அவருக்கு உணவு தரப்படலை, அவருக்கு வந்து இயற்கை உபாதைகள் கிடைக்கிறதுக்கு வண்டியை எங்கேயும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த திமுக காரங்களாம் வண்டிக்கு குறுக்க பூந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க, சாப்பாடு கொடுக்குற டைம் கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கொடுக்குற சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டோம், அவர் வந்து எங்களோட கைது இப்போ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அது சரியா தவறான கோர்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறை இவங்க வந்து அடக்கப்பட வேண்டியவங்க, ஒடுக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிற துன்புறுத்தல் வேலையில் இறங்கியிருக்கு. ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி இதில் பார்த்தோம்னா வந்து தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த கைதை வந்து கண்டிக்காத மாதிரி பல அறிக்கைகள், அதுவும் திருமாவளவனுடைய அறிக்கையெல்லாம் படித்தோம்னா வந்து இது உண்மையிலே திருமாவளவன் அறிக்கை தானா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குது. இன்னொன்று அந்த கண்ணிவெடி வைகோ, அவர் வந்து முன்னாடி போய் கண்ணிவெடி எடுக்கிறவர் 100க்கு 100% சரி, இந்த மாதிரி தான் கைது செய்து சிறையிலே போட வேண்டும் அப்படின்னு இருக்காரு. இதே வைகோ தான் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் புடவ சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருந்தார். இத்தனைக்கு அவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்து அதுக்கப்புறம் கூட்டணியில் முறிவு ஏற்பட்டதுக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அடிப்படையில் உள்ளதுக்கி போடப்பட்டார். திமுகவோட ஒரு திமுக கூட்டணி முடிச்சுட்டு போனார். ஆனால் கலைஞர் அவரை போய் நேரில் போய் சிறையில் பார்த்து அவர் வந்து விடுவிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள்லாம் மேற்கொண்டார். அவருக்கு தெரியாது, மற்றவங்க பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ஆள்தூக்கி சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே போனவர் வைக்கோ அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிறைங்கிறது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை மறுப்பதுங்கிறது எந்த அளவுக்கு மோசமானதுன்னு தெரியும். இருந்தாலும் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் வைகோ என்னவாக பதிவு செய்யப்படுவார் அப்படிங்கிறது வந்து வைகோவுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். ஏன்னா அவருடைய இவ்வளவு தூரம் விசுவாசம் கட்டுற வைகோவுக்கு அவர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு விஜய் வரமாட்டேங்கிறார். இருந்தாலும் வந்து எவ்வளோ அதை நாந்தி சமத்து இன்னும் அசிங்கப்படுத்தாரு வந்து வைகோ வந்து எங்கள் தலைவர் விஜயின் கால்களில் விழுந்து கிடக்கிறாங்கிறாரு.
அவ்வளவு கேவலப்படுத்தினா கூட இல்லை உங்கள் காலை தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேங்கிற அளவுக்கு வைகோ போய்விட்டான்னு சொன்னால் இவ்வளோ வருஷம் வைகோ வந்து பேசிய நாடாளுமன்ற பேச்சுக்கள், அவர் ஈழத்தில் போய் பார்த்தது, பிரபாரனை பார்த்தது, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போரானது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் தான் வருகிறது. அரசியல் வரலாற்றில் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு இழிவான ஒரு நிலைமைக்கு போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி வைகோ தான் யோசித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்கு முறையாடுவது. இதில் என்னன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் வந்து சட்டமன்றம் நடக்கப் போகிறது. இந்த கைதுக்கு அப்புறம் நடக்கிறனால இன்னுமே விறுவிறுப்பாகத்தான் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது, நாளைக்கு பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக வாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களுக்கு சந்திப்போம். நன்றி.